ஹாய், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான சாஃப்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன். இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக இருக்கும், பாலிஷ் பண்ணாத மாதிரி, உடைக்காத மாதிரி இருக்கும். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை, 3 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கரை எடுத்த பவுலில் தண்ணி அளக்க போகிறேன். அதனால் இந்த சர்க்கரையை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பவுலில் 3.5 கப்பு தண்ணி அளந்திருக்கேன். நீங்கள் 3.5லேருந்து 4 கப்பு வரைக்கும் தண்ணி தாராளமாக ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் சர்க்கரையை உடனே போட்டு கலந்து கொதிக்க விடணும். கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன், அதை எடுத்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது பாட்டுக்கு கொதிச்சிட்ருக்கோம். நெய் 1/2 கப்பு, 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு உருகுனதும் முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 5 ஸ்பூன் நெய் போட்டு ரவையை அதோடு போட்டு வறுக்க ஆரம்பிக்கணும். நல்லா சிம்மில் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. பார்த்திங்கன்னா சர்க்கரை தண்ணியும் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு, ரவையும் ஒரு பக்கம் வறுத்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நெய்யை போட்டு அதில் கடலை மாவை 1 ஸ்பூன் எடுத்து போட்டு அதையும் நல்லா வறுக்கணும். இந்த ரவையிலேருந்து நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் புறப்புறன்னு வருது பாருங்கள், இதுதான் பதம். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கணும். தண்ணி சேர்த்து கிளற அந்த தண்ணி இழுத்துகிட்டே வரும். இது பார்க்குறதுக்கு நிறைய தண்ணி இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் எல்லா தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இதே தண்ணியில் ஏலக்காவும் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். மூடி போட்டுலாம் வைக்கக்கூடாது, வேகிறதுக்கு கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மிச்சம் இருந்த தண்ணியும் ஊற்றிட்டேன், கிளறிட்டே இருக்கேன். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நெய் விடுறேன். மிச்சம் இருக்க நெய் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் கூட ஊற்றிடலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கெட்டியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் 4 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் இந்த பதம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக வந்துடும் இந்த பதத்துக்கு. இப்போ பாத்திரத்தில் இருந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வருது, நெய்யும் பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் அதை ஒரு பவுலில் போட்டு ஷேப்பு கொண்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேப் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கு, பிரிஞ்சு வரல பாருங்கள். நமக்கு சாஃப்ட் அண்ட் டேஸ்டி கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.